அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய வீத லீடர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய முன்னெடுப்பை இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம எடுக்க இருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரச்சனையே தலையாய பிரச்சனை. அது நம்முடைய போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம். எங்கே பார்த்தாலும் கூட போதைப் பொருளுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு ஆல்கஹால் டிபெண்டன்சியில் ஆரம்பித்து ஓபியாய்ட்ஸ் வரைக்கும் போய் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வரைக்கும் அது இல்லாத இடமில்லை. போதை மட்டும் ஒரு தனி மனிதனை பாதிப்பது கிடையாது. தனி மனிதனை பாதித்தவுடன் குடும்பத்தை பாதிக்குது. குடும்பத்தை பாதித்தவுடன் சமுதாயத்தை பாதிக்குது. சமுதாயத்தை பாதித்தவுடன் நாட்டை பாதிக்குது. அதனால தான் சமுதாயமாக சேர்ந்து ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை வீதி லீடர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து முன்னெடுக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 19 லட்சம் நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் நம்ம கையில் எடுக்கிறோம். நாம் எல்லோரும் இதை ஆத்மார்த்தமாக இதை எடுத்து அரசு ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட, மத்திய அரசு மாநில அரசுகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவங்களுடைய வேலையை சப்ளை, ஒரு விஷயத்திற்கு ஒரு நாணயத்திற்கு 2 பாகம் என்பது போல விஷயத்திற்கும் 2 பாகம் இருக்கிறது. போதைப் பொருளை பொறுத்தவரை சப்ளை ஒரு பக்கம், டிமாண்ட் ஒரு பக்கம். சப்ளையர்ஸை கட்டுப்படுத்த வேண்டியது அரசனுடைய முதல் கடமை, அதை அவங்க செய்யட்டும். ஆனால் நம்முடைய வேலையெல்லாம் ஒரு சமுதாய இயக்கமாக டிமாண்ட் சைடை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ரிடக்ஷன் இன் த டிமாண்ட் ஃபார் ட்ரக்ஸ், அது ஒரு சமுதாய இயக்கமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றும் பொழுது மட்டும்தான் டிமாண்டை குறைக்க முடியும். இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் எல்லாம் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாலும் கூட வீத லீடர்ஸ்ல நாம் எல்லோரும் இணைந்து ஒரு குடும்பமாக அதை முன்னெடுக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். ஜூலை மாதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகம் பார்க்கட்டும். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். போதையில்லா தமிழகம் உருவாகட்டும். மாறுவோம், மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.